மா டியூட்டி டைம் ஆயிடுச்சுமா, சாப்பாடு எடுத்துமா. மா டைம் ஆயிடுச்சு சொல்றேன்னு உட்காந்துட்டு இருக்க. மா டைம் ஆகும்னு சொல்லிட்டு இருக்கேன், என்னம்மா உட்காந்து இருக்க? சாப்பாடு எடுத்துமா. டேய் தம்பி, நீ சமைக்கலடா. சமைக்கலையா? மா டியூட்டி டைம் ஆயிடுச்சுமா. அந்த மாதிரி ரொம்ப நின்று சமைக்க முடியலடா தம்பி, கடைக்கு இறங்க முடியல. அதனால இன்னைக்கு ஒரு நாளைக்கு கடையில் சாப்பிட்றா, நாளைக்கு எங்கேயாவது கஷ்டப்பட்டு சமைச்சிடுறேன். முட்டி வலியா? அப்ப ஆஸ்பத்திரிக்கு போனியா இல்லையாமா? ஆஸ்பத்திரிக்கு போனேன்டா தம்பி, மருந்து மாத்திரை கொடுத்தாங்க, சரியாக கேட்கல. அப்புறம் இன்னொரு ஆஸ்பத்திரிக்கு சொன்னாங்க, அங்கே போனால் பார்த்துட்டு ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அதனால பயந்துக்கிட்டு நான் போகலடா தம்பி ஆஸ்பத்திரிக்கு. ஆப்ரேஷனா? ஆப்ரேஷனே இல்லாம காலையில வெறும் ஊசி போட்டு சரி பண்ணிடலாமா? அப்படி எங்கடா இருக்கு அந்த மாதிரி? என்கிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு வா போலாங்க. இன்னைக்கு நாங்க சென்னை நுங்கம்பாக்கத்துல இருக்க சென்னை பெயின் கிளினிக் தான் வந்திருக்கோம். இவங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு சர்ஜரியும் பண்ணாம ஜஸ்ட் ஒரு ஊசி மூலியமாவே நம்மளுடைய மூட்டு வலியை எந்த ஒரு வலி இல்லாம கியூர் பண்ணி தராங்க. வெளியில போயிட்டு ஏதோ சர்ஜரி பண்ணிட்டு வலியை அனுபவிச்சுட்டு ஏகப்பட்ட பணத்தையும் செலவு பண்றதுக்கு இங்க வந்தா ஜஸ்ட் ஒரே ஒரு ஊசியில எந்த ஒரு பெயினும் இல்லாம நம்ம மூட்டு வலியை ரெடி பண்ணி கொடுத்துறாங்க. இது மட்டும் இல்லாம 20,000க்கு மேல அதிகமான மக்கள் இவங்களோட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு எந்த ஒரு வலியும் இல்லாம சந்தோஷமா இருந்ததாக சொல்றாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளா மூட்டு வலியில் அவசரப்படுறாங்க அப்படின்னா இந்த ஒரு கிளினிக்கை பத்தி அவங்கள்ட்ட சொல்லுங்க. இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுடைய ஃபோன் நம்பர் டீடைல்ஸ் நான் கீழே கொடுக்குறேன். இந்த வீடியோவை யாருக்கு அமிச்சா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு அனுப்பிச்சு விடுங்க. தேங்க்யூ.